கெட்டி மேளம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. குரு நிறுத்து. என்னாச்சு சுந்தரம்? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? பொண்ணு கழுத்துல தாலி எடுப்பது இல்லையா, அந்த சந்தோஷத்துல அழறாரு. ஏன் சுந்தரம், அப்படித்தானே? இல்லையே, எனக்கு என்னமோ சுந்தரம் பார்வதி கழுத்துல தாலி ஏற போற சந்தோஷத்துல அழற மாதிரி தெரியலையே. அக்கா, என்னக்கா நீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பார்வதி கல்யாணம் நிறைய முறை இதே மாதிரி மணவர வரைக்கும் வந்து தடங்களாயி நின்னும் போயிருக்கு. முதல் தடவையா இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம தாலியும் ஏறப்போது இல்லையா, அதுல எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்காரு. அதுக்காக நீங்க தாலி கட்டுறதுல ஏங்க நிறுத்த சொல்றீங்க? சுந்தரம், ஒரு தகப்பன் பொண்ணு கழுத்துல தாலி ஏற போறத நினைச்சு சந்தோஷத்துல கண்ணீர் விடுறதுக்கும் வேதனையில இப்படி கண்ணீர் விடுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதவ இல்லனா. உன் மனசுல என்ன குறை இருந்தாலும் அதை என்கிட்ட மறைக்காம சொல்லு சுந்தரம். எதுவும் சொல்லாம இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி சுந்தரம்? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு சுந்தரம். ஒண்ணு இல்லையா அம்மா, நீங்க தாலி கட்ட சொல்லுங்க. அக்கா, அதான் சுந்தரமே சொல்லிட்டாருல, அப்புறம் என்னக்கா? குருவ பார்வதி கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க அக்கா. சுந்தரம், நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குற. இப்போ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கட்டும்மா. நீங்க தாலி கட்ட சொல்லுங்கம்மா. இல்ல சுந்தரம், இது என் மனசுக்கு சரியா படல. நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. நீ உண்மையை சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும். என்னன்னு சொல்லு. அதை எப்படிமா சொல்லுவேன்? என் பொண்ணு தலையெழுத்த மட்டும் ஆண்டவன் ஏன் இப்படி எழுதியிருக்கான்னு தெரியல. என்ன சுந்தரம்? அம்மா, என் பொண்ணுக்கு தாமா இது முதல் கல்யாணம். ஆனா மாப்பிள்ளைக்கு இது
உன்னை யாரும் இங்க வர சொல்லுது? என்னோட வாழ்க்கை மாதிரியே இன்னொரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த பொண்ணை நான் காப்பாத்தியே தீருவேன். ஏய், பார்வதி காப்பாத்த வரலடி, என்ன காட்டி கொடுக்க வந்திருக்க. ஏய், என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப. நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு சுமார் பண்ணடிச்சியா? ஏய், போடி. இங்க பாரு ஜெயந்தி, உன்னை நான் எப்பயோ தலைமொழிட்டேன். மறுபடியும் எதுக்கு நீ வந்து தலைவலி கொடுக்கற? வேணாம், பேசாம இங்கிருந்து போயிடு. எனக்கு பண்ணின துரோகத்தை நான் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்ததுனால தானே இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசமாக்க துணிச்சிட்ட. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன்னை பத்தின உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துறேன். என்ன? வேணா ஜெயந்தி, என்ன மிருகமாக்காத. இத்தனை நாள் எவ்வளவு அமைதியா இருந்தியோ அதே மாதிரி அமைதியா போயிடு. என்ன மிரட்டி பாக்குறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டியா? பயப்பட மாட்ட? சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பேசிக்கிட்டே இருக்க. இந்த கல்யாணம் நடக்கணும், இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்காக உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். உன்னை வெளியே விட்டாலானடி என்ன பத்தி போய் உண்மையை சொல்லுவ. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே கடை. பார்வதி கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்து அப்புறம் உன்னை வந்து கவனிச்சிடலாம். போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்வதி கிட்ட போய் சொன்னேம்மா. என்னம்மா பதிலே சொல்லாம அமைதியா இருக்க? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. இந்த கல்யாணம் நடக்கட்டும். வேண்டாம் பார்வதி, குடிப்பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. அந்த விஷயத்தை கூட பொறுத்துக்கிட்ட. இப்போ அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கிறது தெரிஞ்சும் இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்றியே, இதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அம்மா கிட்ட இப்பவே இந்த விஷயத்தை சொல்லி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அப்பா, ஒரு நிமிஷம். எந்த தடை வந்தாலும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு நான் அம்மா கிட்ட வர வாங்கியிருக்கேன்ப்பா. இந்த கல்யாணம் உனக்கு வர இல்லம்மா, சாபம். 35 வருஷத்துக்கு அப்புறம் ஆதிக்கடவுர் பரம்பரையில சத்திய பிரமாண தவம் பண்ணி அம்மா கிட்ட வர வாங்கியிருக்கேன். அம்மா கொடுத்த வரத்தை நிறைவேற்ற விடாம பண்றதுக்கு அந்த நந்தினி கூட சதி பண்ணா. அப்போ பெரிய காப்பாத்திட்டாரு. இப்ப நீங்க போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அம்மா நிச்சயமா இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டாங்க. அப்ப அம்மா கொடுத்த வரத்தை நாம நிறைவேற்ற விடாம பண்ண மாதிரி ஆயிடாது. அப்புறம் அந்த நந்தினிக்கும் நமக்கும் என்னப்பா வித்தியாசம்? நீங்களும் நானும் அம்மா மேல வச்சிருக்கிற விசுவாசம் உண்மையா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கணும்ப்பா. இது உன் வாழ்க்கை பார்வதி. அம்மாவுக்காகவும் அம்மாவோட குடும்பத்துக்காகவும் நாம உயிரையே கொடுக்க தயாரா இருக்கும் போது என் வாழ்க்கை தானப்பா. விட்டு தள்ளுங்கப்பா. நீங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. வேண்டாம்மா, அப்பா சொல்றத கேளுமா. அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா. கொடுத்த வரத்தை நிறைவேற்றலன்னா அது அம்மாவோட கௌரவத்துக்கு கலங்கம் வந்து சேரும்பா. நம்மளால அம்மாவுக்கு எந்த கௌரவ குறைச்சலும் ஏற்படக்கூடாதுப்பா. என் பேச்ச கேளுங்கப்பா.
வாழ்க்கையை விட எனக்கு என் வரம் பெருசில்ல பார்வதி. நீ எப்படி இப்படி ஒரு முடிவெடுத்த? ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அது எனக்கு ஆயுள் முழுக்க தீராத வேதனையால இருந்திருக்கும். அது நீ எனக்கு கொடுத்த சாபமா போயிருந்திருக்குமே பார்வதி. அம்மா, இவங்களை தாமா ரூம்ல கட்டி போட்டு வச்சிருந்தது. நான் அப்பவே இவங்களை காப்பாத்திட்டேன். பொண்ணுங்க வாழ்க்கைய சீரழிக்க நினைக்கிற இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்திருந்தா இந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்க்கையிலேயே விளையாட பார்த்திருப்ப. வாடா யோ வாயா. சுந்தரம், அம்மா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. கவலைப்படாத, தைரியமா இரு. சரிங்கம்மா. பார்வதி கொஞ்ச நேரம் கோவில்லயே இருக்கட்டும். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரி, நீங்க 2 பேரும் போங்க. நான் பார்வதி கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. பார்வதி, முதல்ல இந்த கோலத்தை போய் கலைச்சிட்டு வா. சரி பெரியய்யா. நான் உனக்கு என்னமா குறை வச்சேன்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? மண்டபத்துல கல்யாணம் நடந்தா ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு கல்யாணம் நின்னு போயிடுங்கிற பயத்துலதான்
நான் அகில அம்மா கிட்ட கேட்டு என் கல்யாணத்தை உன் கோயில நடத்த சம்மதம் வாங்கினேன். எந்த தடங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் முறியடிச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பேன்னு நம்பினேன். உன்னை நம்பி இருந்த என்ன இப்படி ஏமாத்தலாமா? எனக்கு நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? நம்பின மனுஷங்க துரோகம் பண்ணா நான் உன்கிட்ட வந்து முறையிடுவேன். நீயே எனக்கு துரோகம் பண்ணா நான் எங்க போவேன்? யார்கிட்ட முறையிடுவேன்? அம்மன் உனக்கு எப்பவுமே துரோகம் பண்ணதில்ல பார்வதி. அன்னைக்கு வட்டம் போட்டு பார்த்தப்பவே உனக்கும் குருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு அம்மன் சொல்லிட்டாங்க. ஆனா சின்ன குழந்தைங்க அம்மா வேணான்னு சொல்ற சில விஷயத்துக்கு வேணும்னு விடாம பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி நீ உன்னோட கல்யாண விஷயத்துல நீ இந்த அம்மன் கிட்ட பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. குரு குடிகாரன் தெரிஞ்ச அன்னைக்கு நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீ உன் மனசை கல்லாக்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை நான் திருத்திருவேன் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதை விட கொடுமை, குரு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சோம் அவன் கையால தாலி கட்டிக்க துணிஞ்சிருக்கையே. நீ நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்திருந்தா உன்னோட வாழ்க்கை நரகமாயிருக்கும் பார்வதி. உன்னை அந்த நரகத்துல தள்ளிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு இந்த அம்மனுக்கு ஒன்னும் கல் மனசு இல்ல பார்வதி. உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அம்மனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. நானும் நீ ஒண்ணு சேரணும்ன்றதான் அந்த அம்மனோட விருப்பம். இல்ல பெரியய்யா, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது, நடக்கவும் கூடாது. நான் இந்த அம்மனோட சம்மதத்தோட தான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன். நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேருவோம்னு இந்த அம்மன் எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அதனால நிச்சயமா நம்ம ஒண்ணு சேருவோம். உனக்கு சந்தேகமா இருந்தா இப்பவே வட்டம் போட்டு பார்க்கலாமா? குருவோட உனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு வட்டம் போட்டு பார்த்தப்போ வட்டம் ஒண்ணு சேரல. அதே மாதிரி கல்யாணமும் நடக்கல. இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோமா மாட்டோமான்னு வட்டம் போட்டு பார்த்துடலாம். வேணா பெரியய்யா, வேணாம். ஏன் பார்வதி தயங்குற? நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோமா மாட்டோமான்னு தெரிஞ்சுக்க கூட உனக்கு விருப்பம் இல்லையா? na 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 na